எசேக்கியா ராஜா இருக்காரு. அவர் என்ன பண்றாரு, தாவீது செய்தது போல செம்மையான காரியங்கள், என்னென்னலாம் நன்மை செய்வார், என்னென்னலாம் ஆண்டவருக்கு உகந்த காரியம் செய்வாரோ அதெல்லாம் எசேக்கியாவும் செய்கிறாரு. அடுத்து மேடைகளை தகற்றுறாரு, விக்கிரக தோப்புகளை அழிக்கிறாரு, எல்லா காரியத்தையும் செய்கிறார். அது மாத்திரம் இல்லை, கர்த்தர் மேலே வைத்த நம்பிக்கையில் அவனை பார்க்கலும் முன்னாடியும் யாரும் இல்லை, பின்னாடியும் யாரும் இல்லை. இதுக்கு கர்த்தர் என்ன செய்கிறாரு, போகிற இடத்துலலாம் ஒரு அனுகூலமான வாசலை ஆண்டவர் கொடுக்கிறார். எசேக்கியாவுக்கு போகிற இடத்துலலாம் அனுகூலமான வாசல். 7ஆம் வசனம் பாருங்க, ஆகியால் கர்த்தர் அவனோடு இருந்தார், அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று. ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவரை தேடுகிற இருதயம் உடையவர்களா இருப்போம் என்றால் தகர்க்க வேண்டியதை நம்ம சில காரியங்கள் ஆண்டவர் விட்டுருன்னு சொன்னா என்ன பண்ணணும், விட்டுறணும். இந்த பாவம் உனக்கு வேண்டாம், உனக்கு இது தகுதி இல்லை, உன்னுடைய ஸ்டாண்டர்டுக்கு இது இழிவான காரியம், உனக்கு இது பாத்திரமான காரியம் இல்லை, உன்னை நான் மேன்மையா வைக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா நீ இழிவான இந்த அற்பமான காரியத்தை செய்து கொண்டிருக்கா, இது விட்டுருன்னு சொன்னா என்ன பண்ணணும், நம்ம விட்டுறணும். நம்ம தகர்க்க வேண்டிய காரியங்களை, சில தோப்புகளை, பாவம் என்ற தோப்புகளை, அழிக்க வேண்டிய தோப்புகளை நம்ம விட்டு விடும் பொழுது ஆண்டவர் நம்மோட கூட இருப்பார். ஆமென். ஆண்டவர் செயல்பட ஆரம்பிப்பார், ஆண்டவர் நமக்காக யுத்தம் செய்ய ஆரம்பிப்பார். போகிற இடத்துலலாம் அனுகூலம், போகிற இடத்துலலாம் அனுகூலம். அடுத்து என்ன நடக்கு தெரியுமா, எசேக்கியா ஒரு வியாதி வருது, ஒரு பெரிய கொடிய வியாதி வருது. ஆண்டவர் மேல வச்ச அந்த நம்பிக்கையில எசேக்கியாவை போல முன்னும் இருந்ததில்லை பின்னும் இருந்ததில்லை இல்லையா. அப்போ அவருக்கு ஒரு பிரச்சனை. ஆண்டவர் தான் சொன்னாரு, உன் வீட்டாரை ஆயத்தப்படுத்து, நீ சாக போறேன்னு ஆண்டவர் தான் ஒரு தீர்க்கதரிசி மூலமா சொன்னாரு. ஆனா நடந்தது என்ன தெரியுமா, அவர் சுவர்புறமாய் திரும்பி, ஆண்டவரே எனக்கு ஜீவனை கொடுங்க, என் ஆயுசு நாட்களை கூட்டி கொடுங்கன்னு ஜெபித்த மாத்திரத்துல ஆண்டவர் 15 ஆண்டுகளை ஆண்டவர் கூட்டி கொடுத்தார். ஆமென். இதுதான் கர்த்தருடைய கரம் செயல்படுகிறதுக்கு அடையாளமாய் இருக்கும். நம்ம நல்லா இருக்கும் பொழுது ஆண்டவரை தேடிடணுங்க. ஆமென். நல்ல நட உட உயிர் இருக்கிற போது நல்ல ஆண்டவரை தேடினோம். அவர் நல்ல அன்புள்ள தேவன் என்றதை, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், ருசித்து பார்க்கணும். நம்ம டேஸ்ட் பண்ணணும். அநேக டைமில் நம்ம டேஸ்ட் பண்ணுறதே இல்லை. நல்லா நட உட இருக்கும் போது ஆண்டவர் சமூகத்தில் வருகிறத நிறுத்தக்கூடாது, ஆண்டவர் தேடுகிறத நிறுத்தக்கூடாது. ரீசெண்டாக ஒருத்தர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்காங்க, தெரிஞ்சவங்க தான். அவங்க என்ன அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரை தேட மாட்டாங்க. எங்கே போய் தேடுவாங்க, அவங்கள பார்க்கணுன்னா எங்கே போகலாம், கறி கடையில், மீன் கடையில், ஃபிஷ் மார்க்கெட்டில், அங்கெல்லாம் பார்க்கலாம். ஆனால் ஆலயத்தில் பார்க்கவே முடியாது, அவங்கள தேடவே முடியாது. எப்போ வருவாங்க, சர்ச்சில் ஒரு ஃபங்க்ஷன், சர்ச்சில் ஒரு பிரியாணி போடுறாங்க, அப்போ பார்க்கலாம். மற்ற டைமில் ஆள் அட்ரஸே காணோம், இங்கே ஒரு உறுப்பினர் இருக்காரா அப்படின்றதே தெரியாது. அந்த அளவுக்கு இருப்பார், அவ்வளோ பக்தியாக இருப்பார், வைராக்கியமாக இருப்பார், அவ்வளோ வைராக்கியமாக இருப்பார். நடந்தது என்ன தெரியுமா, திடீர்னு நல்லா இருந்தார், பயங்கரமாக பேசுவார், சூப்பராக பேசுவார், நல்லா ஆக்டிவாக இருப்பார், அங்கே போவார் இங்கே போவார். திடீர்னு ஒரு நாள் வந்துச்சு, திடீர்னு ஸ்ட்ரோக் என்ன ஆச்சு, ஃபுல்லாக பிரெயினில் ஏதோ ரத்த கசிவு ஏற்பட்டு அவ்வளோதான். அவருக்கு கான்ஷியஸே இல்லை. ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிறாங்க, ஒன்றுமே செயல்படலை, கையாட்டலை, வாய் பேசலை, கண்ணை மூடின வாக்கிலேயே இருக்கிறது, பேசுனா அவ்வளோதான் சொல்கிறாரு, வேற எந்த உணர்வும் இல்லை. அப்போ பாருங்களேன், ஆண்டவர் நல்லா இருக்கும் பொழுது நிறைய கிருபைகளை கொடுத்தாரு. அதை போக்கடிக்கிறவர்களுக்கு ஒரு நாள் என்ன சம்பவிக்கிறது, இந்த மாதிரி சூழ்நிலையில் ஒருவேளை அவர் ஆண்டவரை தேடின நபராக இருந்திருந்தா என்ன தெரியுமா நடந்திருக்கும், ஆண்டவரே அந்த அறைக்குள்ள வந்திருப்பார், ஆண்டவரே அந்த அறைக்குள்ள தொட்டு சுகப்படுத்தியிருப்பார். பாஸ்டர் அடிக்கடி ஒரு கதை சொல்லுவார் இல்ல, ஒரு மைண்ட்ல ஒரு வாலிபன் வேலை செய்து கொண்டிருந்தானாம். வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது எவ்ரி டைம் 12 மணி ஆனால் 12லேருந்து 1 மணி ஆகும் பொழுது அந்த வாலிபன் என்ன பண்ணுவான், கரெக்டாக அங்கே பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆலயத்தில் போய் அப்படியே உட்காந்து அப்படியே ப்ரே பண்ணிட்டு இருப்பாராம். ரொம்ப அவருக்கு ஆண்டவரை பற்றி அவ்வளோவா தெரியாது, ஆனாலும் ஒவ்வொரு நாளும் 12லேருந்து 1 மணி வரலும் அப்படியே ப்ரே பண்ணிட்டு சும்மா அந்த கிராஸை பார்த்துட்டு அந்த ப்ரெசன்ஸில் என்ஜாய் பண்ணிட்டு அப்படி வருவாராம். இது தொடர்ச்சியாக ஒரு நாள் மாத்திரம் இல்லை, ஒவ்வொரு நாளும் செய்ய ஆரம்பித்தார். நடந்தது என்ன தெரியுமா, அந்த மைண்டில் ஒரு
பெரிய ஆக்சிடென்ட் நடந்துச்சு. அந்த ஆக்சிடென்ட்ல எல்லாருக்கும் ஒரு பெரிய அழிவு வந்தபோது இவருக்கும் ஒரு பெரிய ஒரு காயங்கள்லாம் ஏற்பட்டு ரொம்ப ஒரு அதாவது கிரிட்டிக்கலான ஒரு சூழ்நிலைக்குள்ள தள்ளப்பட்டார். அந்த டைம்ல அவர் ஹாஸ்பிட்டல்ல கூட்டு போறாங்க, ஐசியூ வார்ட்ல வைக்கிறாங்க. நடந்தது என்ன தெரியுமா? அந்த 12லிருந்து 1 மணிக்கு அந்த டாக்டர்ஸ் அந்த ரூம்குள்ள உள்ளேயே வரவே முடியலையா. ஏனே தெரியலையா. அந்த 12 to 1 ரூம்குள்ள வரவே முடியல. என்ன நடக்குதுன்னே தெரியல. ஏதோ ஒரு வெளிச்சம், ஏதோ ஒரு பிரசனம், எங்களால ரூம்குள்ள போகவே முடியலன்னு இருக்காங்க. நடந்தது என்ன தெரியுமா? அங்க ஒன்றுமே இல்லாம சுய நினைவே இல்லாம இருந்த நபர் திடீர்னு அந்த 1 மணிக்கு மேல எழும்பி உட்கார்ந்து இருக்கிறாரு. என்ன நடந்தது? டாக்டர்ஸ் கேக்குறாங்க, தம்பி என்ன நடந்தது? ஏன் 12 to 1 எங்கனால உள்ள வர முடியல? என்ன காரியம் உனக்கு சம்பவித்தது? எப்படி ட்ரீட்மெண்டே இல்லாம நீ உட்கார்ந்துட்டு இருக்கேன்னு கேக்குறாங்க. அப்போ அந்த வாலிபன் சொல்லுகிறான், நான் ஒவ்வொரு நாளும் 12லிருந்து 1 மணிக்கு தேவனுடைய ஆலயத்தை நோக்கி நான் ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணுவேன், அவருடைய சமூகத்துல நான் உட்காருவேன். இன்னைக்கு என்னால போக முடியல. அப்ப ஆண்டவர் சொன்னாராம், 12லிருந்து 1 மணி நீ வருவல்ல, இன்னைக்கு நீ ஏன் வரல? எனக்கு தெரியல, நீ ஏன் இன்னைக்கு வரல? ஏதோ உனக்கு சம்பவிச்சுல, அதனாலதான் உன்னால வர முடியாத இந்த நாள்ல நானே இறங்கி வந்தேன். நானே உன்னை பார்க்கிறதற்கு வந்திருக்கேன் மகனே. உன்னால முடியல, என் சமூகத்துல வர்றதற்கு முடியல, நான் வந்திருக்கேன்பா, உன்னை பார்க்க நான் வந்திருக்கேன்னு சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அந்த மருத்துவ அறையில் அந்த ஐசியூ வார்ட்ல கடந்து வந்தார், அற்புதம் நடத்தினார். நம்ம நல்லா இருக்கும் போது ஆண்டவர் சமூகத்தை தேடுகிறவர்களா இருக்கும் பொழுது நமக்கு ஒண்ணுனா ஆண்டவர் வந்து நிப்பாருங்க. ஆண்டவருடைய சமூகம் வந்து நிற்கும், அவருடைய பிரசன்னம் வந்து நிற்கும், அவருடைய கரத்தின் கிரியைகள் செயல்பட ஆரம்பிக்கும். ரபா ஷாட்டா பிரேனா ஹஞ்சலபா ஓ ரிகலபா. இதுதான் கர்த்தர் கிரியைகள். ஆமென். நல்லா இருக்கும் போது ஆண்டவரை தேடுங்க, விட்டுறாதீங்க. ஆமென்.